தேங்காய் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள். பூஜைக்கு பயன்படுத்தும் மிக மிக முக்கியமான பொருட்கள்ல இந்த தேங்காய் முதலிடம் வகிக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கோவிலுக்கு போகும் பொழுது அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போவோம். அந்த அர்ச்சனை தட்டுல கண்டிப்பாக இடம்பெறும் முக்கியமான ஒரு பொருள்ல இந்த தேங்காயும் ஒன்று. இறைவனுக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது தேங்காய் உடைத்து வழிபடும் பழக்கம் அப்படிங்கிறது எல்லா கோவில்களிலுமே இருக்கு. அப்படி கோவில்ல அர்ச்சனை செய்த பிறகு பிரசாதமாக கொடுக்கும் அந்த தேங்காய எப்படி பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பூஜைக்கு மட்டுமல்ல, திருமணம் அது மட்டுமல்ல, மங்களகரமான சில வைபவங்களுக்கு தேங்காய முதல் ஒரு பொருளா பயன்படுத்துவாங்க. புதிய வாகனங்கள் வாங்குனாங்கன்னா, தேங்காயை உடைப்பத நெறைய பேரு ஐதீகமாகவே செஞ்சுக்கிட்டு வராங்க. நல்ல காரியம் தொடங்கும் முன்பு தேங்காய் உடைத்து துவங்குவதை வழக்கமாக நெறைய பேர் வைத்திருக்காங்க. குறிப்பா பார்த்தோன்னா, புதிய தொழில் துவங்குவதற்கு முன்பாக பூஜை போடும் பொழுது தேங்காய உடைப்பத நெறைய பேரு வழக்கமாக வைத்திருக்காங்க. அப்படி பூஜைக்கு மங்களகரமான விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தும் இந்த தேங்காய் கோவில்ல பிரசாதமாக கொடுக்கும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தணும், எப்படி அந்த தேங்காயை உபயோகிக்கவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா கோவிலுக்கு போகும் பொழுது அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போய் இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்த பிறகு அதை பிரசாதமாக அந்த அர்ச்சகர் கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு வந்து பொதுவாகவே எல்லாருமே கோவில்ல அந்த தேங்காயை உடைத்து அதை பிரசாதமாக அங்கேயே சாப்பிடுவோம். இது நிறைய பேர் செய்வாங்க. அப்படி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் அந்த தேங்காய் சிதல்கள் கோவிலில் சிதறாமல், கோவிலை அசுத்தப்படுத்தாமல் நம்ம அதை பயன்படுத்துவது, சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே கோவிலை அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. கோவிலில் எங்காவது தீக்குச்சியோ அல்லது சூடம் எடுத்த பேப்பரோ அல்லது வாழைப்பழத்தோலோ இந்த மாதிரி இருந்தால் தாராளமாக நம்ம அந்த பொருளை எடுத்து சுத்தப்படுத்தலாம். இது புண்ணியத்திற்கு புண்ணியமான ஒரு செயலாக இருக்கும். அப்படி சுத்தமாக வைத்திருக்கும் அந்த கோவிலை நம்ம தேங்காய் உடைத்து அதை அசுத்தப்படுத்துவது தான் தவறான செயல். தேங்காயை நல்ல விதமாக உடைத்து அதில் எல்லாருமே சாப்பிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா, அந்த தேங்காயை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்து சமையலுக்கு அதை பயன்படுத்தலாம். தாராளமாக தேங்காயை வைத்து செய்யப்படும் எந்த உணவாக இருந்தாலும், எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா சட்னி செய்யலாம். தேங்காய் பால் எடுத்து இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் வெல்லம் போட்டு அது தாராளமாக பயன்படுத்தலாம். குழம்புக்கு அரைத்து ஊற்றணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இப்படி கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் தேங்காயை நம்ம தாராளமாக அப்படி பயன்படுத்தலாம். ஆனால் குறிப்பாக ஒரு விஷயம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் வந்து தயார் செய்து கோவிலில் பிரசாதமாக கொடுத்த அந்த தேங்காயை வீட்டில் வந்து அதை ஒரு சமையலாக செய்து அந்த உணவை எடுத்துட்டு போய் மீண்டும் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக அது வைப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். அந்த விஷயத்தை சமையல் செய்து நாம தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் இரண்டாவது முறை, முதல் முறை அது நெய்வேத்தியமாக வழங்கப்பட்ட அந்த தேங்காயை சமைத்து இரண்டாவது முறை அதை நெய்வேத்தியமாக வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு அதை பிரசாதமாக வைக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். அந்த தேங்காயை வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு செய்வோம். ஆனால் மறந்து போய் அதை எடுத்துட்டு போய் இறைவனுக்கு பிரசாதமாக அதை வைத்து நெய்வேதனம் செய்வோம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஒரு பூஜைக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. முதலாவதாக படைத்த இறைவனுக்கு படைத்த அந்த நெய்வேத்தியத்தை மீண்டும் இரண்டாவது முறை அந்த தேங்காயை பயன்படுத்தி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக மனசில் வச்சுக்கணும். இறைவனுக்கு கோவிலில் கொடுக்கும் அந்த பிரசாதமாக கொடுக்கும் அந்த தேங்காயை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். அப்படின்னும் நிறைய தேங்காய் பிரசாதமாக வந்துடுச்சு அப்படின்னா அந்த தேங்காயில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடித்து வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு அது கொடுக்கும் பொழுது
மிக ஆரோக்கியமான ஒரு உணவாக அது மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் இருக்கும் ருசி சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படி கோவிலில் கொடுக்கும் தேங்காய மறந்தும் மீண்டும் அதை நெய்வேத்தியமாக இறைவனுக்கு வைக்கவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, தாராளமாக பிரசாதமாக வழங்கப்பட்ட அந்த தேங்காயை வீட்டில் இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டு, ஆரோக்கியமாகவும், சகல சௌபாக்கியத்தோடும், இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதத்தோடும், வளமாகவும், நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு புதிய பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.